எல்லாருக்கும் வணக்கம். 2026 தமிழ்நாடு எலெக்ஷன். என்னன்னா பாருங்க, எனக்கு டிஎன்ல ஓட் இல்ல. நான் வந்து ஆந்திர பிரதேஷ். பட் நான் வந்து தமிழ்நாடு தான். நான் பொறந்ததெல்லாம் தமிழ்நாடு தான். வளர்ந்தது வந்து ஆந்திர பிரதேஷ். படிச்சதெல்லாம். எனக்கு ஓட் ரைட்ஸ் இல்ல. ஆனாலுமே எனக்கு என்னன்னா, எனக்கு தமிழ்நாடு மேல ஒரு அந்த அந்த அன்பு, பாசம் அதெல்லாம் எப்பவுமே விட்டு போகாது எனக்கு. இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நாளைக்கு எலெக்ஷனு. எல்லாரும் ஓட்டு போட போறீங்க. நான் இங்க என்னால தூங்க முடியல. நாளைக்கு அங்க என்ன நடக்குமோன்னு அப்படியே அப்படியே மண்டையில ஓடிட்டே இருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் விடிஞ்சா எலெக்ஷன் பூத் முன்னாடி எல்லாரும் போய் நிற்க போகிறீங்க. கேதர் ஆகி நல்லா ஹாப்பியாக ஓட் போட போகிறீங்க. ஸோ ஓட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப யோசித்து நல்லா வயசாக திங்க் பண்ணி உங்கள் லீடரை சூஸ் பண்ணுங்கள். எனக்கு நடந்த ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு சின்ன இன்சிடென்ட் சொல்கிறேன். ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து பெங்களூரில் இருக்கேன். என் ஒய்ஃப் வந்து கன்சீவ் ஆகியிருந்தாங்க. நான் என்னோடய டாட்டர் பெரியவ வந்து அப்போ அவள் வந்து யூகேஜி. நாங்கள் 2 பேரும் சென்னைக்கு கிளம்பணும். என் மிஸ்ஸஸ் வந்து டெலிவரிக்காக சென்னையில் இருக்காங்க. நாங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பம்பு. ஒரு இன்னோவா வெஹிக்கிள் வருது. அந்த இன்னோவா வெஹிக்கிள் வருது. என் குழந்தை நிற்கிறா. அப்போ தான் ஆட்டோலேருந்து வந்து இறங்குறோம். லக்கேஜ்லாம் எடுத்து வைக்கிறேன். ஸோ எங்களுக்கு ஒரு ஜஸ்ட்டு அங்கே அந்த ஆட்டோவில் இறங்கி அங்கே பின்னாடி போகிறதுக்கு ஒரு 2 ஸ்டெப்பு தான். அதுக்குள்ளே அந்த இன்னோவா வெஹிக்கிளில் இருக்கிறவங்க பொறுமையாகவே இல்லை, கொஞ்சம் கூட ஹார்ன் அடிச்சுட்டே இருக்காங்க. விண்டோ டவுன் பண்ணி கத்திட்டு இருக்காங்க. ஆட்டோக்காரரும் பாவம் ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அவர் பொறுமையாக அப்படியே வண்டி அப்படியே மூவ் பண்ணார். பொறுமையாக வண்டி அப்படியே கொஞ்சம் மூவ் பண்ணார். என்னன்னா, அப்படியே வெஹிக்கிள் கிட்ட வருது, விண்டோ கிட்ட வருது. நானும் அப்படியே திரும்பி பார்க்குறேன். குழந்தை இருக்கிறா. அப்படியே மேலேயே அப்படியே குழந்தை கிட்ட டயர் அப்படியே கிட்ட வருது. வண்டி ஓட்டிகிட்டே வராங்க. அப்போ கூட ஹார்ன் அடிச்சுட்டே வராங்க. குழந்தை, சின்ன குழந்தை. என் கையில் லக்கேஜ் இருக்குது. அவள் என்னை பிடிச்சிட்டு இருக்கா. அப்படியே ஓரமாக போகிறோம். அப்பயும் வராங்க. அப்படியே மேலே வராங்க. அப்படியே பெட்ரோல் பம்ப்பு அவங்க ஆக்சுவலாக வழி வேறு இருக்குது. இன்னும் அவரை வழியில் போகாமல் எக்ஸிட்டில் வராங்க அவங்க. ஸோ அப்புறம் நான் சொல்கிறேன், இருங்க குழந்தை இருக்குது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. பார்த்தா கார் உள்ள அவங்களுக்கும் என்ன மாதிரி ஒரு கிட்ஸ்லாம் இருக்காங்க. எனக்கு அவங்களும் ஒரு 2 கிட்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. டிரைவிங் மேபி ஒரு ஜென்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க பக்கத்தில் அப்பா ஒரு ஏஜ்டு பர்சன், அப்பா பையன் போல இருக்குது. பின்னாடி ஃபேமிலி இருக்காங்க. அப்படியே கிளாஸ் இறக்கிட்டு திட்டுறாங்க. இத்தனைக்கும் வண்டி பார்த்தா டிஎன் வண்டி. நான் கர்நாடகாவில் இருக்கேன். கொடி வந்து டிஎம்கே கொடி இருக்குது. ஸோ அவங்களுக்கு அந்த எந்த கான்ஃபிடென்ஸ் பாருங்கள். அந்த கொடி இருந்துச்சுன்னா காரில் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி இருக்குது. அது எதுவுமே யோசிக்கல அவங்க. அவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அவங்க ஏதோ கட்சியில் இருக்காங்க. நாங்கள் என்ன வேணாலும் பண்ண முடியும், எங்கே இருந்தாலுமே என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்குள்ளே இருக்குது. பாருங்கள் எவ்வளோ டேஞ்சரஸான ஒரு தாட் ப்ராசஸ் அது அவங்களுக்குள்ள. என்ன வேணாலும் பண்ணலாம் அதிகாரத்தில் இருந்தால் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க கண்டிப்பாக எந்த ஒரு நல்லதும் செய்யறதுக்கு அவங்க முன் வரமாட்டாங்க. பார்த்து வயசாக ஓட் பண்ணுங்கள். நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.